வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஏக்யூசி குரூப். சமீபமாக மறுபடியும் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு இபாஸ் இல்லாமல் மாவட்டத்தை விட்டு மாவட்டம் செல்ல முடியாத சூழல் இருக்குது. எந்த சூழ்நிலையில் இபாஸ் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே முதல்ல அனௌன்ஸ் பண்ண லாக்டவுனுக்கான இபாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதோட அப்டேட்டட் வெர்ஷனாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல tnepas.tnega.org அப்படிங்கிற வெப்சைட்டை நம்ம போகலாம். இந்த வெப்சைட் லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே தெரியக்கூடிய கேப்சா கோடை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணால் தான் இபாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். அந்த ஓடிபி ரிசீவ் ஆகிறதுக்கு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு அந்த ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஓடிபியை நான் இப்போ என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு லாகின்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ அந்த லாகின் பட்டனை கிளிக் பண்ண உடனே என்னோடய இபாஸ்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இபாஸ் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதாரோட சாஃப்ட் காப்பியும் நீங்கள் மேரேஜ் அல்லது மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக போகிற மாதிரி இருந்தால் அந்த டாக்குமெண்ட்டையும் பிடிஎஃப் வடிவில் தயாராக வச்சுக்கோங்க. ஸோ இந்த அப்ளை ஃபார் பாஸ் அப்படிங்கிற இடத்துல தனிநபர் அல்லது குழு சாலை வழி பயணம் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே நம்மளோட இபாஸ் அப்ளிகேஷன் ஸ்டெப் 1 ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து தனிநபர் அல்லது குழு சாலை வழி பயணம், இருசக்கர வாகனம், பேருந்து, கார், வேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான இம்பார்ட்டன்ட் நோட் ஒன்று டிஸ்பிளே ஆகும். ஸோ அதோட ஜியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லோட் ஆகிட்டுருக்கு. இதில் ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பாஸ் அப்ளை பண்ணுறவங்க என்ன ரீசனுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிவிட்டு மற்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மேரேஜ் அல்லது மெடிக்கல் எமர்ஜென்சி அல்லது டெத் அல்லது ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள், இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு மெடிக்கல் எமர்ஜென்சியில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து ட்ராவல் ரேஞ்ச், எங்கே வரை நீங்கள் செல்லணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ட்ராவல் வித்தின் ஏ டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு இருக்குது. அடுத்து ட்ராவல் வித்தின் தமிழ்நாடு, அதாவது ஃப்ரம் டிஸ்ட்ரிக்ட் டு அனதர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோயிங் அவுட் சைட் தமிழ்நாடு. ஸோ அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகிறதுக்காக பாஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண பிறகு பாஸ் ரெக்வஸ்டிங் டேட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து அதிகபட்சமாக 2 நாட்கள் மட்டும்தான் நம்ம பாஸ் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எந்த தேதியில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுலேருந்து 2 நாட்கள். 29ஆம் தேதி நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததான் 30ஆம் தேதி வரைக்கும் தான் எனக்கு அங்கே கேலண்டர்லேயே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அது வரைக்கும் தான் நான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ 30ஆம் தேதியை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது விண்ணப்பதாரரின் பெயர், அதை அப்படியே தவறு இல்லாமல் ஆதாரில் இருக்க மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு சும்மா டம்மி டேட்டாவாக நான் என்டர் பண்ணுறேன். ஸோ அதற்கு அடுத்து உங்களோட ஜெண்டர், பாலினத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களோட தாய், தந்தை அல்லது கணவர் பெயரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக விண்ணப்பதாரரின் வயது, அதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அதர் தேன் த அப்ளிகண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து அப்ளிகண்ட் இல்லாமல் எத்தனை பேர் பயணம் செய்கிறாங்க அப்படிங்கிறத அதில் ஃபில் பண்ணணும். இன்கேஸ் டிரைவர் இல்லாமல் நீங்கள் மட்டும் பயணம் செஞ்சீங்க அப்படின்னா 1ன்னு போட்டுக்கலாம். இன்கேஸ் டிரைவரோட பயணம் செஞ்சீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததான் ஐடி ப்ரூஃப், உங்களோட ஐடி ப்ரூஃப் 4 வகையான ஐடி ப்ரூஃப் இருக்குது. அதில் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து காப்பி ஆஃப் ஐடி ப்ரூஃப், நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபோட சாஃப்ட் காப்பி, அது பிடிஎஃப் வடிவில் இருந்தால் 500 கேபிகளுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அந்த ஃபைலை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள் அப்படிங்கிறத போடணும். என்ன வாகன வகை, பஸ், வேன், கார் அல்லது 2 வீலர், இந்த மாதிரி எந்த வாகன வகையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைப்புக்கும் எத்தனை அதிகபட்ச பயணிகள் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கவனமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே எத்தனை பயணிகள் உடன் வர்றாங்க அப்படிங்கிறத என்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வச்சு இந்த வாகன வகையை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் வாகனத்தின் எண். இந்த வாகனத்தின் எண்ணை என்டர் பண்ணிவிட்டு
கூடுதல் தகவல்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ரீசனுக்காக போகிறீங்களோ அதை இந்த கூடுதல் தகவல் ஃபீல்டில் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கொடுங்க. இன்கேஸ் நீங்கள் மேரேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காரணம்ங்கிற இடத்துல மேரேஜுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதிகபட்சமாக மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு 2 நாட்கள் மட்டும்தான் அனுமதி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து விண்ணப்பதாரர் பெயர், தாய் தந்தை கணவர் பெயர், வயது, மொத்தம் எத்தனை பயணிகள், ஐடி ப்ரூஃப் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்த நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்துக்குன்னு போட்டிருக்கனால அதிகபட்சம் 7 நபர்களுக்கு அனுமதி இருக்குது. ஸோ அதை கரெக்டாக கவனமாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து முன்னாடியே பார்த்த மாதிரி எல்லாமே ஒரே வகையான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அதை உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வாகன எண், கூடுதல் தகவல் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டெப் 2 போகிறதுக்கு முன்னாடி சில டேட்டாவை என்டர் பண்ணால் தான் ஸ்டெப் 2 போகும். ஸோ அதனால் நான் சில டம்மி டேட்டாவை என்டர் பண்ணுறேன். ஸோ அதில் நான் என்டர் பண்ணக்கூடிய டேட்டா ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக கொடுக்குறனால சும்மா டம்மி டேட்டாவை என்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃபில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே மாதிரி தவறில்லாமல் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இபாஸ் அப்ரூவ் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஐடி ப்ரூஃப் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு மற்றும் பாஸ்போர்ட், இதில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஐடி ப்ரூஃபோட நம்பர் என்டர் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வாகன வகை, வாகன எண், இது எல்லாமே செலக்ட் அண்ட் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி ப்ரூஃபை PDF வடிவில் 500 KB மிகாமல் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது அதர் டீட்டெயில்ஸுங்கிற இடத்துல நீங்கள் என்ன ரீசனுக்காக இபாஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை அதில் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஐடி ப்ரூஃபோட சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ண போகிறேன். நான் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் நேம் வச்சுருக்கேன். அந்த ஃபைலை செலக்ட் பண்ணி ஓப்பன்கிற பட்டனுக்கு கீழே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் செலக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து தான் வாகன வகையை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஏற்கனவே நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் எத்தனை கொடுத்துருக்கீங்களோ அதை நினைவில் வைத்து அதுக்கேற்ற மாதிரியான வாகன வகையை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்து வாகன எண்ணை என்டர் பண்ணிவிட்டு கூடுதல் தகவல்களை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களோட ஐடி ப்ரூஃப் ஃபைல் அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ சில வினாடிகள் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் 2க்கு போகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இபாஸ்க்கான ஸ்டெப் 2 ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் ஃப்ரம் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்திற்கு செல்லணுமோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கங்க. மாவட்டம், தாலுக்கா, கதவு எண், தெருவின் பெயர், ஊர், அப்புறம் பின்கோடு, இது எல்லாமே வரிசையாக ஃபில் பண்ணிக்கங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண பின்னாடி நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா ஸ்டெப் 3 ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் உங்களோட மேரேஜ் இன்விடேஷனோட சாஃப்ட் காப்பி 500 KBகளுக்கு மிகாமல் PDF அல்லது JPGயில் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஆட் பேசஞ்சருங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆட் பேசஞ்சர் கிளிக் பண்ணோன்னே ஒரு ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இபாஸ் அப்ளை பண்ணக்கூடியவங்க கூட வரக்கூடிய பேசஞ்சர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணணும். அவங்களோட நேம், ஏஜ், தந்தை அல்லது கணவர் பெயர், அவங்களோட ஆதார் நம்பர், இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரம் அண்ட் டு அட்ரஸை செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஆட் பேசஞ்சர்ஸ் கொடுத்த பிறகு இந்த இடத்துல ஆட் பண்ண பேசஞ்சர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதுக்கு அடுத்தது சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம மொபைலுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும். ஸோ இந்த இபாஸ் அப்ளை பண்ணுறது இவ்வளோ சிம்பிளான விஷயந்தான். முன்னே இருந்ததை விட சின்ன மாறுதல்கள் மட்டும் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த பெரிய மாறுதலும் இதில் பண்ணலை. ஸோ பாஸ் அப்ரூவ் ஆன பிறகு உங்களுக்கு ஒரு SMS வரும். அந்த SMSல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாஸை PDF வடிவில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி,
வணக்கம்.